வணக்கம் நேயர்களே, இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு இன்று தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரம் குறித்து பேச விரும்புகிறது இந்த மேடை. வரலாறு காணாத வறட்சியில் தமிழகம் சிக்கி இருக்கிறது என்று அரசின் தரப்பில் அமைச்சர்களே கூறப்படக்கூடிய சூழலில் வறட்சி காரணமாக ஒரு தற்கொலை கூட நிகழவில்லை என்று அந்த பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிறது தமிழக அரசு. யதார்த்தமான நிலை என்னவாக இருக்கிறது என்று கொஞ்சம் விவாதிக்க விரும்புகிறது இந்த அரங்கு. நம்முடைய அரங்கில் தற்போது 3 விருந்தினர்கள் காத்திருக்கின்றனர். கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் எழுத்தாளர் திரு மு வீரபாண்டியன், அதேபோல தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் திரு KM ஷெரீப், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு பாலயோகி. சற்று நேரத்தில் நம்மோடு இணைய இருக்கிறார் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் திரு ஷேக் தாவூத். அரங்கில் இருக்கக்கூடிய மூவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார், 3 பேருக்கும் வணக்கம். திரு மு வீரபாண்டியன், இன்றைய இந்த பிரமாண பத்திரம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? இங்க இருக்கக்கூடிய யதார்த்தத்தை மறைக்க இந்த தமிழக அரசு ரொம்ப அதீதமான முயற்சியில் இறங்கி இருக்கு அப்படிங்கிறதுனுடைய பட்டவர்த்தனமான வெளிப்பாடா இந்த பிரமாண பத்திரம்? இது முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பானது. வறட்சியை விட இது பெரிய தாக்குதல். நீங்க வறட்சியால் ஏழைகள் இறந்து விட்டார்கள், குடியானவர்கள் இறந்து விட்டார்கள் சொல்றதுல என்ன கௌரவ குறைச்சல் ஒன்றும் புரியல. ஸ்டேட் வெல்ஃபேர் ஸ்டேட் தான், சரி, மக்கள் நல அரசு தான். ஏன்னா இயற்கை பருவங்கள் தவறுகிற போது, பருவகாலங்கள் தவறுகிற போது அதற்கு ஒரு கட்சியை யாரும் குற்றம் சாட்ட மாட்டாங்க, ஒரு தலைவர்கள் யாரும் குற்றம் சாட்ட மாட்டாங்க, பின்பற்றுகிற கொள்கையினாலும் குற்றம் சாட்டலாம். அந்த வகையில் இது ஒரு வறட்சி பாதித்து தான் மக்கள் இறந்திருக்கிறார்கள். எனவே இந்த தற்கொலை தான். இதற்கு மத்திய அரசாங்கம் உரிய நிதியை ஒதுக்கணும் அப்படின்னு கேட்டு பெறலாம். இது போல வழிகள்லாம் விட்டுட்டு அது வறட்சியால் சாகவில்லை, வறட்சி பாதித்து சாகவில்லைன்னு சொல்றதுனால இந்த அரசுக்கு என்ன? இது ஒரு உளவியலா பார்த்தீங்கன்னா அது கௌரவ பிரச்சனை போல் பார்க்குதான் அது ஒரு கேள்வி எழுதுதில்ல. சரி, ஆனா நீங்க நேஷனல் கலாமிட்டி, நேஷனல் டிசாஸ்டர் இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க, தொகைகள் கோடிக்கணக்கான தொகை ஒதுக்கப்பட்டிருக்குது. மத்திய அரசாங்கம் இது என்னை பொறுத்தவரைக்கும் இதுல மாநில அரசாங்கம் ஒரு அழுத்தம் தரணும், போராடணும், அதுல விலகி இருப்பது என்கிற ஒரு குற்றச்சாட்டு உண்டு. ஆனால் மத்திய அரசே இவ்வளவு வேடிக்கை பார்க்க கூடாது. என்ன நடைபெறுகிறது அப்படின்னு ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு ஒரு வேடிக்கை பார்க்கிற ஒரு அரசு போல் தான் நடந்து கொண்டது மத்திய அரசு. ஏன்னா விவசாய கூலி தொழிலாளர்கள் புலம்பெயர்றாங்க வறட்சியால், விவசாயிகள் தற்கொலைக்குள்ளாகிறாங்க. அப்படின்னா முறைப்படி மாநில அரசாங்கம் எங்களிடம் அணுகவில்லை, முறைப்படி அந்த எழுத்துப்பூர்வமாக அந்த பேப்பர் சப்மிட் பண்ணல, இப்போ ப்ராப்பர் சேனல்ல வரல என்ற பதிலாம் வருது பாருங்க. இதெல்லாம் ஒரு மக்கள் நல அரசுக்கு ஏற்றதாக அல்ல. சரி, தலையிடணும், கேட்ட நிதியை ஒதுக்கி இருக்கணும். ஒரு மாநில சட்டமன்றமே ஒட்டுமொத்தமாக இதை நான் அப்படி ஒரு கட்சி கட்ட தான் பார்க்கல. தமிழக அரசு கேட்குது, தமிழக மக்களுக்காக கேட்குது. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிதியாவது மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கணும்ல, கொடுக்கல. இது நாள் வரை கொடுக்கல. நீங்க மாநில அரசாச்சும் இந்த விவசாய தொழிலாளர்களுக்கு 25,000 அப்படின்னு கேட்டது இன்னும் தரல, அவர்களுக்கான அந்த இழப்பீட்டு தொகை இன்னும் தரல. என்ன காரணம்? மத்திய அரசாங்கம் அப்படின்ட்டு ஏற்கனவே ரிசர்வ் ஃபண்டு மாநிலத்திலே உண்டு, மத்திய அரசாங்கத்திலே உண்டு. என்ன தயக்கம்? காலகந்தியில் அந்த மாதிரி விவசாயிகளின் மரணம் ஏற்பட்ட போது ஒரு அறிக்கை என்ன சொல்றா, மத்திய அரசாங்கத்தினுடைய தேசிய மாதிரி ஆய்வறிக்கை என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நேரங்களில் மத்திய அரசும் மாநில அரசும் அந்த ப்ராப்பர் சேனல், ஒரு அரசு வழி முறைகள் இருக்குது பாருங்க. இங்க போய் ஒரு கலெக்டர் சொல்லணும், ஹோம் செக்ரட்டரி சொல்லணும், மக்கள் நல்வாழ்வுத்துறை சொல்லணும், இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது, உடனடியாக செயலில் இறங்கணும்னு சொல்லுது. ஆனா இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டு தான், நிர்வாக குற்றச்சாட்டு தான் அதிகமாக இருக்கிறது. மத்திய அரசாங்கமும் முன்வருவதில்லை, மாநில அரசாங்கமும் ஒரு அதை நிர்பந்தித்த ஒரு போர்க்குணத்துடன் கேட்க பெறுகிற நிலையில் இல்லை. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, கொஞ்சம் கருணை காட்டுங்க என்பதுதான் வார்த்தைகள் இருக்குது, அறிக்கைகள் இருக்கிறது. இது ரைட்ஸ், இது மாநில அரசின் உரிமை. மாநிலங்கள் தான் நிதியை தருகிறது, மாநிலங்கள் தான் அதிகாரத்தை தருகிறது. நீங்கள் ஒன்றும் எஜமானர்கள் அல்ல. நாங்கள் பாதிக்கிற போது எங்களுக்குரிய நிதியை தாருங்கள் அப்படின்னு அந்த டோன் உயரல. என்னவோ தெரியல, ஒரு பணிவான குரலில் மென்மையாக நான் உன்னை சீண்டவில்லை, உன்னை நான் எதிர்க்கவில்லை, நன்றாக என்னை புரிந்துகொள் என்பது போல்தான் தமிழக அரசாங்கத்தின் நடவடிக்கை இருப்பதாக நான் கருதுகிறேன். அப்படிதான் பாக்குறீங்க. வறட்சி நிவாரண நிதி கொடுத்த நிதியை கலெக்டருக்கு விவசாயிகள் திரும்ப கொடுத்திருக்கிறாங்க. ஒரு வறட்டு கௌரவத்துல இந்த தமிழக அரசு செயல்பட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வறட்சி பிடியில் இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க, வறட்டு கௌரவத்தில் செயல்படுகிறதா இந்த தமிழக அரசு? அதாவது இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடியே பிஜு ஜனதா தளத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தமிழ்நாட்டில் வறட்சியால் விவசாயிகள் செத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாடாளுமன்றத்தில் சொன்னபோது அதை மத்திய அரசாங்கத்தை
முந்தி கொண்டு அப்படி எதுவுமே நடக்கவில்லை என்று சொன்னவர் தம்பிதுரை நாடாளுமன்றத்தில். அப்போ நாடாளுமன்றத்தில் கூட அதிமுகவினுடைய பிரதிநிதியாக இருக்கிற நாடாளுமன்ற துணை சபாநாயகரே வறட்சியால் விவசாயிகள் இறக்கவில்லை என்கிற செய்தியை நாடாளுமன்றத்திலே பதிய வைக்கிறார். ஆக தங்களுடைய அரசாங்கத்துக்கு ஏதாவது கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது என்பதை தாண்டி தங்களுடைய எஜமானன் வருத்தப்பட்டு விடக்கூடாது என்கிற அளவிலே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தமிழ்நாட்டிலே செயல்பட்டு வருகிறது. நேரத்தில் நாங்கள் 2015 தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய விவசாயிகள் இறப்பு பற்றிய விவரங்களையும் நாங்கள் போட்டுட்டு இருக்கிறோம். அதனால் நீங்க கொஞ்சம் நல்லா விலாவரியாவே பேசலாம். அப்ப தொடர்ச்சியாக விவசாயிகள் தமிழ்நாட்டில் இறந்து போனார்கள். இன்னும் சொல்ல போனால் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுக்கு அரசாங்கம் பணம் கொடுத்திருக்கிறது. இது யாரும் மறுக்க முடியாது. ஒரு புறத்திலே தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கிற அரசாங்கம், இன்னொரு புறத்திலே உச்சநீதிமன்றத்திலே போய் யாரும் இறக்கவில்லை என்று சொல்வது இதை விட ஒரு கேலிக்கூத்தான அரசாங்கத்தை எங்கேயும் இந்தியாவிலே பார்த்திருக்க முடியாது. அவ்வளோ ஒரு கேலிக்கூத்து இங்கே நடக்கிறது. அப்போ விவசாயிகள் இறந்து போனார்கள், அதற்காக இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கிறது. டெல்லி வரை போய் நிர்வாணமாக நின்றெல்லாம் விவசாயிகள் போராடி இருக்கிறார்கள். அவர்களை போய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பார்த்து அந்த போராட்டத்தை முடித்து வைத்திருக்கிறார். உங்களுடைய தேவையானவற்றை நாங்கள் பிரதம மந்திரி இடத்தில் எடுத்துச் சொல்வோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு ஒரு வாரம் கூட ஆகவில்லை, அதற்குள்ளாக ஒரு பச்சை பொய்யை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. ஆக விவசாயிகளை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாது. அதாவது தோழர் வீரபாண்டியன் சொன்னார், மிக கெஞ்சி கேட்கிறார்கள் என்று. அந்த கெஞ்சி என்பதிலே கூட அழுத்தம் வந்து விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதை கூட நாங்கள் கொஞ்சம் மெதுவாக கேட்கிறோம். கெஞ்சி என்பதை கூட ரொம்ப மெதுவா கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான நிலைமையிலே தமிழ்நாட்டு அரசாங்கம் இருக்கிறது. வரிசையாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். அது கடந்த 3 ஆண்டுகளிலே விவசாயிகள் இறப்பு என்பது மிக அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வறட்சியால் இறந்திருக்கிறார்கள். அந்த இறந்து போன விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அரசாங்கம் பணம் கொடுத்திருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு அப்படி நடக்கவில்லை என்று சொல்வது ஒரு வெட்கக்கேடான சூழ்நிலையைத்தான் தமிழ்நாட்டிலே உருவாகி இருக்கிறது. இது போன்ற ஒரு அரசாங்கத்தை இத்தனை ஆண்டு காலத்தில் என் வயதுக்கு பார்த்ததில்லை. இதை தாண்டி பெரியவர்களும் பார்த்திருக்க மாட்டார்கள். அவ்வளோ ஒரு மோசமான அரசாங்கம். தங்களை காப்பாற்றிக் கொள்வதிலே செலுத்துகிற அக்கறையை விவசாயத்தை காப்பாற்றுவதிலே அவர்கள் செலுத்தவில்லை என்பதுதான் என்னை போன்றவருடைய குற்றச்சாட்டு. கடந்த 2 வாரத்துக்கு முன்னால நினைக்கிறேன், இந்த 13ஆம் தேதியோ 14ஆம் தேதியோ உச்சநீதிமன்றம் இதே விவகாரத்தை கையில் எடுத்து பேசும்போது சொன்னது, இந்த விவசாயிகளுடைய உயிரிழப்பு தொடர்ச்சியான உயிரிழப்பு அப்படிங்கிறது மனசாட்சியை உலுக்குவதாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எல்லாம் பதிவு செஞ்சது. நீங்க என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க விவசாயிகளுடைய தற்கொலையை தடுப்பதற்கு, இந்த அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிற சம்பந்தமா அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு சொன்னாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை விட இந்த ராஜ கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இன்றைய இந்த அறிக்கையில நம்ம அரசாங்கத்தினுடைய கௌரவம் அப்படிங்கறத நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல தான் இங்க இந்த அரசு இயந்திரமும் செயல்பட்டு இருக்கா. கௌரவம் என்று சொல்வதை விட உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த அரசாங்கம் மத்திய அரசின் பிடியிலே சிக்கியுள்ளது. இன்று இதே அரசாங்கம் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வறட்சி, அந்த வறட்சிக்கு 20,000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்க வேண்டும், 8 விவசாயிகள் இந்த வறட்சியினால் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள், ஆகவே உடனடியாக தமிழ்நாட்டுக்கு 20,000 கோடி அரசு வழங்க வேண்டும் என்று கூறிய இதே அரசாங்கம் இன்று உச்சநீதிமன்றத்திலே அந்த பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கின்றது. விவசாயிகள் இயற்கையாக மரணம் அடைந்துள்ளார்கள் என்ற அந்த பத்திரத்தை, அந்த அஃபிடாவிட்டை தாக்கல் செய்துள்ளது. இது எதற்காக என்று சொன்னால், இன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே ஊழலிலே திகைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி இந்த தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு தினந்தோறும் நம்ம செய்திகளை பார்க்கிறோம். அந்த இயக்கத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் கையூட்டு கொடுத்து இன்று கைது செய்யப்படுகின்ற நிலைமை மத்திய அரசில், மத்திய அரசால், மத்திய உளவுத்துறையால், மத்திய காவல்துறையால் கைது செய்யப்படுகின்ற இந்த நிலையில இந்த அரசாங்கம் எதையுமே கேட்கக்கூடாது, மௌனம் சாதிக்க வேண்டும். மத்திய அரசை
எதிர்க்கக்கூடாது. ஒருபுறம் உச்ச நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்ற அவமதிப்பு ஏற்படக்கூடாது என்பதை தெளிவாக இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு விவசாயிகளை பற்றி கவலை இல்லை, விவசாயிகள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை பற்றி கவலை இல்லை. இந்த வறட்சியின் போது கூட தமிழக அரசு பரிந்துரைத்து தமிழக அரசின் மூலமாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பரிந்துரை செய்து அமைச்சரே அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கியுள்ளார்கள். இது வறட்சியினால் ஏற்பட்ட உயிரிழப்பு என்று. ஆனால் இன்று அதே அரசு மாற்றி அந்த உச்சநீதிமன்றத்தில் அந்த பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கின்றது இயற்கை மரணம் என்று. இதிலிருந்து என்ன தெரியுது என்று சொன்னால், இந்த அரசு மத்திய அரசினுடைய பிடியிலே இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்று இது வெளிப்படுத்துகிறது. இது தமிழக மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சார், இந்த எல்லாருமே பொய் சொல்லுதுங்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். நீங்க உண்மை சொல்லுதுன்னு சொல்ல போறீங்க, கரெக்டா சார்? இல்லை, அதாவது ஒரு விஷயம், இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்துவது, இந்த குற்றச்சாட்டுகளை சொல்வது, ஒருத்தரை கேள்வி கேட்கறதுங்கிறது உங்களுக்கு இஷ்டமான காரியம். அதுல ஒன்றும் தப்பே இல்லை. ஒருத்தர் மேல அடுக்கடுக்கா நீங்க அது செஞ்சீங்களா, அது சரியா, இல்லை இது செஞ்சீங்களா, இது சரியா, இது கரெக்டா போய்கிட்டு இருக்கா, அது கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது, இந்த கேள்வி கேட்கறது, குற்றச்சாட்டுகளை சுமத்துவது என்பது ரொம்ப எளிதான காரியம். அதை எல்லாருமே இன்னைக்கு தொடர்ந்து அதை செய்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே உங்களுடைய இந்த கேள்விக்கு சேலத்தில் பதில் சொல்லியிருக்காரு. அதாவது மாவட்ட ஆட்சியர்கள் என்ன எடுத்து கொடுத்தாங்களோ, என்ன நிலையில கொடுத்தாங்களோ, அதைத்தான் நாங்கள் பிரமாண பத்திரமாக சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கோம். உங்க கேள்விக்கு தமிழக முதல்வரே பதில் சொல்லியிருக்காரு. அதைத்தான் பிரமாண பத்திரமாக தாக்கல் பண்ணிட்டு இருக்கோம். இதையும் தாண்டி நமது மாநிலம் தமிழகம் வறட்சியா இருக்கு. எஃப்ஐஆர் எல்லாம் ஸ்டேஷன்ல போடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போடுறது இல்லையா? ஆமா, அது மாவட்ட ஆட்சியர்ஸ் தானே அமைச்சர்களுக்கு அதை எடுத்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், அந்த எஃப்ஐஆர் எல்லாம் ஸ்டேஷன்ல ஒரு எஸ்ஐ லெவல் அதிகாரி போடுறது. அது யார் சொன்னாலும் மாவட்ட ஆட்சியர் கைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருந்து அமைச்சர்களுக்கு வருது நேரடியா. ஏதாவது உங்களுடைய ஜனநாயக அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நேரடியா நீங்களாக பார்த்து நீங்களா ஒரு முடிவு எடுத்து நீங்களா எதையும் டைப் பண்ணி கொண்டு எங்கேயும் கொடுத்துட முடியாது. எல்லாமே சந்தேகத்திற்குரியதா இருக்குதுங்க சார். அந்த நிலையில இருக்கையில நீங்க பாட்டுக்கு இல்ல இவங்க நம்ம இங்க எல்லாருமே விவசாயிகள் இப்படி இறந்துட்டாங்க, விவசாயிகளுடைய தற்கொலை அப்படின்னு நீங்க பாட்டுக்கு அதை பூராமே நீங்க அதை சொல்லி அதுக்கு இத்தனை பேர் 400 பேர் தற்கொலைன்னு சொல்றாங்க. சோஃபார் இவங்களுக்கு இதுவரையும் கணக்குல இறந்ததாக கிடைச்சிருக்கு அந்த கணக்கே 87 பேர். அதுக்கு நாங்க நிவாரணங்கள்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறதும் கணக்கு சொல்றாங்க. அது இல்லாமல் அப்படி இறந்தவர்களும் அவர்களுடைய நிலைகள் எப்படி இறந்தாங்கிறத அதை ரெக்கார்டு எடுத்திருக்கோம். அந்த ரெக்கார்டு இந்த விவசாயத்தினால தற்கொலை இல்லை அப்படிங்கிறத அவங்க அதை சொல்லியிருக்காங்க. அப்ப எது உண்மையிலேயே அரசு அதிகாரிகள் மூலமாக, ஆட்சியாளர்கள் மூலமாக அமைச்சர் பெருமக்களுக்கு கிடைக்கப்படுதோ அதைத்தான் அட்டார்னி ஜெனரலும் சரி மற்றவர்களும் சரி ரெக்கார்டாக உச்ச நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கிறாங்க. இதுல இத ஆட்சியை காப்பாத்துக்கிறதுக்கு, இல்ல ஆட்சியை மறைத்துக்கிறதுக்கு, ஆட்சியை உயர்த்திக்கிறதுக்கு, இல்ல அவங்கள எதிர்த்து பேச முடியாத, அதாவது பெரும்பான்மையான மெஜாரிட்டியில இருக்கிற ஒரு அரசு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல இவங்க கேள்வியே கேட்க முடியல, பேசவே முடியல, எதையும் கேட்கவே முடியாத சூழல் இருக்கு. இதெல்லாம் இதுல எங்கே சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் சமர்ப்பிக்கிறதுக்கு எங்கிருந்து நமக்கு எடுத்து கொடுக்குறாங்கன்னா, அடிமட்டத்தில் எங்கே அந்த சம்பவம் நிகழ்கிறதோ நீங்க சொன்ன மாதிரி அந்த சம்பவம் நிகழ்ந்த இடத்துல இருந்து கிடைக்கிற அந்த பூர்வாங்க அடிப்படை ஆதாரத்தின் அடிப்படையில தான் இதை ரெடி பண்ணி அதை கொடுக்குறாங்க. அது சம்பந்தப்பட்டவர்கள் அதை மறுக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை. நம்ம இங்கே தொலைக்காட்சிகள் மூலமாகவும் பத்திரிகைகள் மூலமாகவும் இருந்துட்டு ஒவ்வொரு இயக்கங்கள், ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொருவர்களுக்குள்ள அவங்க அடிப்படை சித்தாந்தத்தின்படி அவங்க எதை சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை முன்வைத்து இந்த அரசை குற்றச்சாட்டு சொல்வதற்கோ இல்ல இந்த அரசினுடைய செயல்பாடுகள் சரியில்லை என்பதற்கோ இதை காரணமாக எடுத்து வச்சு பேசுறது எனக்கு சரியா படல. எல்லா அரசியல் கட்சிகளும் பித்தலாட்டத்தனமா பேசுறாங்கன்னு சொன்னா அப்படி நான் அதை சொல்லவே வரல. அது அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய
கொள்கை அடிப்படை விஷயமாகத்தான் இருக்குங்கிறதா தான் நான் கருதுறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்சியில் இருக்கிற அரசு அவர்களுக்கு கிடைத்திருக்க தகவலின் அடிப்படையில் தான் இதை முன்மொழிகிறாங்க, முன்னால வைக்கிறாங்க. ஏன்னா நீங்க அந்த மாதிரி சொல்றதாக இருந்தால் அவ்வளவும் தவறுன்னு சொன்னா நீங்க அதை தவறுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கலாம். இத்தனை பேர் இறந்திருக்காங்க, எங்கள்கிட்ட அதுல உண்மையான ரெக்கார்டு இருக்கு, இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு அதே நீதிமன்றத்தில் நீங்க அபிடவிட் தாக்கல் பண்ணலாமே, அது ஒன்றும் தப்பு இல்லையே. சரி சார், திரு வீரபாண்டியன், நான் கேட்க விரும்புறது என்னன்னா, எல்லா காலகட்டங்கள்லையும் குடும்ப பிரச்சனை காரணமாக உடல்நலம் குன்றி இந்த மாதிரி உயிரிழந்த விவசாயிகளுடைய தகவல்களும் தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிடுது. ஆனா எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் மட்டும், ஒரு வருஷத்துக்குள்ள மட்டும் ஒரு 400 பேர் வறட்சி காரணம் இல்லாம குடும்ப பிரச்சனையால மட்டும்தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரே வருஷத்துல 400 விவசாயிகள் குடும்ப பிரச்சனை காரணமாக மட்டுமே உயிரிழக்க வாய்ப்பு இருக்கா சார்? சார் இல்ல 400ங்கிறதே தவறு. 87 பேர் தான் வந்து அரசாங்கத்தினுடைய லிஸ்ட்ல கிடைக்கப்பட்டிருக்கு. அதை தான் இங்க சமர்ப்பிச்சிருக்காங்க. நீங்க 400ன்னு சொல்றது வெளியில இருந்து எதிர்க்கட்சிகளால் கொடுக்கப்பட்டது புள்ளி விவரம். சரி, 86 பேரை கூட வச்சுக்கலாம் சார். சரி, அப்படியே நீங்க சொன்னாலும் குடும்ப பிரச்சனை என்றாலும் குடும்பம் வேறு விவசாயம் வேறு இல்லை. சரி, அது குடும்பத்தோடு இணைந்தது தான் விவசாயம். பெற்ற பிள்ளை போல் தான் அது. ஒவ்வொன்றும் உயிரியல் தொழில், அது பிற தொழில் போல அல்ல. ரசாயன தொழில் அந்த மாதிரி தொழில் அல்ல, இது உயிரியல் தொழில். கருசு வந்து குழந்தையை பெற்றெடுத்து தாய் பேணி வளர்ப்பது போல தான் நல்ல நாற்று நட்டு அறுத்து அறுக்கிற காலம் வரைக்கும் ஒவ்வொரு காலமாக பருவ காலமாக பார்த்து பார்த்து பூரித்து அது வெற்றி அடைகிற பொழுது நல்ல மகசூல் தருகிற போது மகிழ்ச்சி அடைவாங்க. இல்லை பருவ காலங்களில் இயற்கை சீற்றங்களில் பொய்த்து போகிற போது உயிரையே கொடுத்துருவான். விவசாயம் மட்டும் சாதாரண விவசாயிக்கு இயல்பான மரணம் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் விவசாயி பெரும்பாலும் வாழ்க்கை உயிரோடு இணைந்தது, இந்த விவசாயத்தோடு இணைந்தது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்படி நீங்க இறக்கலைன்னா ஏன் நீங்க 20,000 கோடி கேட்குறீங்க? வெறும் வறட்சி பாதித்ததுக்காக மட்டுமா? வறட்சி பாதித்தினுடைய உச்சம் என்பதே மரணம் தான். வெறும் நீங்க பயிர்கள் கருகுவது என்பதை விட உயிர்கள் போகிற போது தான் ஒரு துடிப்பு வருது. இது உண்மை. இது ஆனா இது ஒப்புக்கொள்வதற்கு என்ன, இவ்வாறு இறந்திருக்கிறன்றதுனால என்ன, இதன் மூலமா இன்னும் நீங்க கொஞ்சம் அதிகமான குரல் எழுப்ப முடியும். ஆனா இது என்னவோ தெரியல, உளவியலா அது ஏதோ கௌரவ குறைச்சலா அவங்க கருதுறாங்க. இலங்கையில படுகொலைக்குள்ளான இனப்படுகொலை இல்லை, அது யுத்தத்தால் மாண்ட இனப்படுகொலை. அப்படின்னா என்ன? இனப்படுகொலைனா ரெஸ்பான்சிபிள், ஐநா ரெஸ்பான்சிபிள் இருக்குது. எனவே அந்த வார்த்தையை ஐநா சபை கூட சேர்க்கல. அது போலதான் இது நினைக்கிறேன் நான். இது ஒன்றும் வறட்சியால் இறந்து போல, இயற்கையா இறந்து போயிட்டாங்க. இயற்கையா இறந்து போயிட்டாங்கன்னாக்கா இவ்வளவு விவாதங்கள் வருமா? நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் இவ்வளவு பேச்சு எழுமா? இயற்கை மரணம் குறித்த பேச்சுகள் வராது. ஒரு பருவகாலங்கள் தவறுகிற போது, ஒரு இயற்கை பொய்த்து போகிற போது ஏற்படுகிற மரணங்கள் தான் நம்ம பேசுறோம். அது வயதானவங்களா இருந்தாலும் சரி. பெரும்பாலான மரணங்கள், விவசாயிகளின் மரணங்கள் கடனால் ஏற்படுகிறது. இது நீங்க சென்குப்தா கமிட்டி, தேசிய ஆய்வு மாதிரி அறிக்கை, அவங்க அந்த பெரியவங்கலாம் படிச்சிருப்பாங்க. இது அரசுக்கும் தெரியும். இது சென்குப்தா கமிட்டி சொல்றது, தேசிய மாதிரி ஆய்வறிக்கை சொல்வது, பெரும்பாலான விவசாயிகளின் மரணம் என்பதே கடனால் ஏற்படுவது தான். நீங்க மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட போது மகாராஷ்டிரா சட்டமன்றத்திலே இது எதிரொலித்தது. அப்போ ஒரிசா காலகந்தியிலும் இது எதிரொலித்தது. எனவே நம்ம கலெக்டர்ஸ் தகவல் வந்து முதல்ல நான் குற்றம் சாட்டுவதாக நினைக்க வேண்டாம். கலெக்டர்ஸ் வந்து சமூக வலிக்கே வர்றதில்லை. அவங்க வேற 1-2 பேர் விதிவிலக்கா இருக்கலாம். துயர் பாதிக்கிற பொழுது போயிட்டு அங்கே முகாமிடுறாங்களா? எவ்வளோ பேர்? சுனாமி பாதிக்குது, இல்லை இந்த மாதிரி பருவ சீற்றங்கள் வருது, இயற்கை சீற்றங்கள் வருதுன்னா எவ்வளோ பேர் மக்களோடு மக்களாக இருக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க. மக்கள் பிரதிநிதி தான் போகிறாங்க. எப்படியோ நிறையவோ கெட்டதோ, திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாமக, விடுதலை சிறுத்தைகள், மக்கள் பிரதிநிதிகள் ஓடுற அளவுக்கு கூட கலெக்டர்ஸ் ஓடுறதில்லை. IPS IAS அதிகாரிகள் ஓடுறதில்லை. இருக்கலாம், அது ஒரு ரொம்ப குறைவா இருக்குது. அது ஆனால் கலெக்டர்ஸ் வந்து அதிகாரம் படைத்தவங்க, அவங்க அதிக அதிகாரம் இருக்கிறது. ஆனா அவங்க அந்த அதிகாரத்தை வந்து மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கிறாங்களா, செயல்படுறாங்களான்ற கேள்வி இந்த அறிக்கையின் மூலம் எழுகிறது. சரி, எல்லாமே இயற்கையா மரணம் நடந்துட்டாங்கன்னா ஒருவர் கூட இயற்கை அந்த வறட்சியால் பாதிக்கலையான்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா? சரி, ஒருவர் கூட இல்லை அப்படின்னாக்கா இப்ப நீங்க ஏதோ எங்கேயோ பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். கலெக்டர்ஸே அந்த மாதிரி பொய்யில் ஈடுபடலாமா? சரி, அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. சரி சார், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா, ஒரு விவசாயி இருக்கிறாரு, அவர் வீட்டில் வங்கி கடன் பிரச்சனை, விவசாயம் பொய்த்து போயிடுச்சுன்னு பணம் இல்லாத பிரச்சனை. மனைவிக்கும் கணவனுக்கும் ராத்திரி பயங்கர சண்டை நடக்குது. காலையில கோவிச்சுக்கிட்டு போய் ஒரு விஷம் குடிச்சு செத்துறாரு. போலீஸ் வந்து விசாரிக்குது, ராத்திரி 2 பேரும் நீங்க சண்டை போட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்றாங்க. அதை காவல்துறை எழுதிட்டா இது வந்து குடும்ப பிரச்சனை காரணமான தற்கொலை அப்படின்ட்டு எழுதுவாங்களா, இல்ல வறட்சி காரணமா செத்துட்டாருன்ட்டு எழுதுவாங்களா? தமிழ்நாட்டுடைய காவல்துறை குடும்ப பிரச்சனை காரணமாகனு எழுது.
ஏன்னா தமிழ்நாட்டு காவல்துறைக்கு வறட்சியை பற்றி தெரியாது, சரி. விவசாயத்தை பற்றி தெரியாது, விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பற்றி தெரியாது. இல்ல பெரும்பாலான தற்கொலைகள் இப்படியாகத்தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது விவசாயி பாதிக்கப்படுகிறான், தற்கொலை செய்து கொள்கிறான். சரி அதற்கு 100% காரணம் விவசாயம் பொய்த்து போனதால, சரி வறட்சியால தற்கொலை செய்து கொள்கிறான். இது தெரிந்துதான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதற்கான நிதியை கொடுக்கிறார்கள் விவசாயினுடைய குடும்பத்தை அழைத்து. என்னுடைய கேள்வி, இப்பொழுது அரசாங்கம் சொல்லி இருக்கிற அபிடவிட் படி நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்த அறிக்கையை தான் கொடுத்திருக்கிறோம் என்றால், ஏற்கனவே இவர்களுக்கு தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொல்லி நிவாரணம் கொடுத்த அரசு பொய்யான பித்தலாட்ட அரசா, அல்லது இப்பொழுது மாற்றி சொல்லி இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பித்தலாட்டக்காரர்களா என்கிற கேள்வி வருமா வராதா? அப்ப நீதிமன்றத்தில் எதை போய் சொல்லுகிறீர்கள்? அப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் எதை கொடுத்தாலும் நீங்கள் நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுத்து விடுவீர்களா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இல்ல, ஓ பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் என்று ஏதாவது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிக்கை கொடுத்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? கேட்க மாட்டீர்களா? நான் அல்லவா முதலமைச்சர், ஓ பன்னீர்செல்வம் எங்கே இருந்து வந்தார் என்று கேட்க மாட்டீர்களா? அப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு அறிக்கையை தருகிறார் என்றால், ஏற்கனவே இத்தனை பேருக்கு நாம் நிவாரணம் கொடுத்திருக்கிறோமே, தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொல்லி அது சரியானதா, அல்லது நீங்கள் கொடுத்திருக்கிற அறிக்கை சரியானதா என்று கேட்போமா, கேட்க மாட்டோமா? எதையுமே படிக்காமல் பார்க்காமல் மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்த அறிக்கையை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுப்போம் என்று சொன்னால், உங்களுக்கு எதற்கு அரசாங்கம்? நீங்கள் எதற்கு முதலமைச்சர்? நீங்கள் எதற்கு மந்திரி? மாவட்ட ஆட்சித்தலைவரே மந்திரியாக்குங்க, அவரே ஒன்று போய் நேராக கொடுத்துக்குவாரு போய் நீதிமன்றத்தில். மக்கள் கேட்க மாட்டார்களா? அப்ப இது இந்த நாட்டில் அரசாங்கம் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வி வருமா வராதா? அப்ப மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள், நிவாரணம் கொடுத்திருக்கிறோம். குறைந்தபட்சம் கொடுத்த நிவாரணம் பத்திரிகைகளிலே, தொலைக்காட்சிகளிலே, எல்லா இடத்துலையும் வந்திருக்குது அந்த செய்தி. அப்ப நீதிபதிகள் தான் பார்க்க மாட்டார்களா? அவர்கள் என்ன கண்ணு இல்லாம, அதாவது நீதி தேவதை கண்ணிலே கருப்பு துணியை கட்டி இருப்பதை போல நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளும் கருப்பு துணியை கண்ணிலே கட்டிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் உலகத்தை பார்க்க மாட்டார்களா? ஊடகங்களை பார்க்க மாட்டார்களா? செய்தித்தாள்களை பார்க்க மாட்டார்களா? இவ்வளவு தெரிந்து வேண்டுமென்றே ஒரு பொய்யை இந்த அரசாங்கம் சொல்லுகிறது என்றால் இது பொய்யர்களின் அரசு, அவ்வளவுதான்.